Adidas Adizero SL versus Asics Nosa Tri 16 ரொம்ப பாப்புலரான ரெண்டு நான் பிளேட்டட் ஸ்பீட் டர்னிங் ஷூ. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இந்த ரெண்டு ஷூவை இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபிட் அண்ட் லாக்டவுன். அப்படின்னா எந்த லெவலுக்கு ஷூ நமக்கு வந்து ப்ராப்பரா ஸ்லிப் ஆகாம லாக்டவுனா இருக்கு அண்ட் ஃபிட்டா இருக்குன்ற கேட்டகரி தான். ஃபிட் அண்ட் லாக்டவுன்ல எனக்கு நோசா ட்ரை 16 வின் பண்ணுது. பிகாஸ் நோசா ட்ரை 16 ஆக்சுவலி வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஷூ தான். ஏன்னா இது ஒரு சாக்ஸ்லெஸ் ஷூ, ஒரு டைலத்துல ஒரு சின்னதாக தான் இருக்கும், ஸ்னக் ஃபிட்டா இருக்கும். அதனால எனக்கு வந்து ஹீல் வந்து ஸ்லிப்பேஜ்லாம் ஆகல. அதே SL2 கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு பெரிய ஷூன்றனால அண்ட் தென் அப்பர் வந்து ரொம்ப பேப்பரா இருக்குன்றனால உங்களுக்கு ஃபிட் அந்த லாக்டவுன் வந்து கம்பேர் டு நோசா ட்ரை கம்மியாக தான் இருக்கும். அப்பர் கம்ஃபர்ட் அண்ட் பிரீத்தபிலிட்டி. பிரீத்தபிலிட்டியில் ஹேண்ட்ஸ் டவுன் SL2 பயங்கர பிரீத்தபிலிட்டியாக இருக்கும். ஓவரால் கம்ஃபர்ட் அப்பரில் எனக்கு வந்து நோசா ட்ரை 16 பிகாஸ் அந்த ஸ்னக் ஃபிட்டாக இருக்கும் அண்ட் தென் இதுவும் ரொம்ப தின்னான ஒரு அப்பர் தான் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஆன் அப்பரில் வந்து எனக்கு நோசா ட்ரை 16 வின் பண்ணுது. நெக்ஸ்ட் கேட்டகரி மிட்சோல் எனர்ஜி ரிட்டர்ன். SL2ல மிட்சோல்ல லைட் ஸ்ட்ரைக் அண்ட் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ யூஸ் பண்ணிருக்காங்க. லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ அவங்களோட சூப்பர் ஃபோம். அந்த நோசா ட்ரை 16ல FF பிளாஸ்ட் பிளஸ் இதுவும் அவங்களோட மோஸ்ட் பாப்புலர் ஒரு மிட்சோல் தான். ஓவரால் எனர்ஜி ரிட்டர்ன்ல எனக்கு மோரலா சிமிலர் தான். பட் SL2 ஸ்லைட் எட்ஜ்ல வின் பண்ணுது. ஏன்னா எனக்கு டிரான்சிஷன் ஃபாஸ்டா போகும்போது அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்னஸ் ரொம்ப பயங்கரமா எனக்கு இருக்கு SL2 கம்பேர்ட் டு நோசா ட்ரை 16. ஸ்லோவா போகும்போது எனக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலரா தான் இருந்துச்சு எனர்ஜி ரிட்டர்ன். மிட்சோல் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டா போகும்போது ரெண்டுமே சிமிலர் தான். ஸ்லோவா போகும்போது SL2 ஸ்லைட்லி வின் பண்ணுது. நெக்ஸ்ட் கேட்டகரி அவுட்சோல் டியூரபிலிட்டி. ஹேண்ட்ஸ் டவுன் SL2 வின் பண்ணும் பிகாஸ் அவங்களோட கான்டினென்டல் ட்ரபிள் பயங்கர டியூரபிலிட்டி கம்பேர்ட் டு நோசா ட்ரை 16. ஓவரால் ஷூ பில்ட் குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரு டீசென்டான பில்ட் குவாலிட்டி அண்ட் டீசென்டான டியூரபிலிட்டி கண்டிப்பா வரும். ஷூவோட வெர்சட்டிலிட்டி ரெண்டு ஷூவுமே ஒரு ஆல்ரவுண்டர் ஷூன்னே நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு ஷூமே ஒரு சூப்பர்பான ஷூ. உங்களோட மேரத்தான் ட்ரைன் எல்லாத்துக்குமே நீங்க ரெண்டு ஷூமே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நீங்க ரொம்ப ஸ்லோவா ரன் பண்ணுவீங்க, ஒரு 6, 7, 8, 9 மினிட்ஸ் பேஸ்ல ரன் பண்ணுவீங்க. அந்த பேஸ்லயும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா SL2 அதுல வின் பண்ணும். நீங்க 3, 4, 5 மினிட்ஸ்ல தான் எப்பயுமே ரன் பண்ணுவீங்க, என்னோட எல்லா ட்ரைனிங் அந்த ரேஞ்சில தான் இருக்கும் அப்படின்னா ஹேண்ட்ஸ் டவுன் நோசா ட்ரை 16. பிரைஸ் பாயிண்ட் நோசா ட்ரை 16 தான் வின் பண்ணுது. நான் 5,000 இருந்து 6,000-7,000 ரேஞ்சில் நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா ஆன்லைன் வெப்சைட்லையும். SL2 அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி அண்ட் தென் லெஸ் தென் 10,000 நான் ஆன்லைன்ல பார்க்கறதே இல்லை இப்பெல்லாம். ஸோ பிரைஸ் கேட்டகரியில நோசா ட்ரை 16 வின் பண்ணுது. ஓவராலா ரெண்டு ஷூமே அமேசிங்கான ஷூஸ். ஒரு ட்ரூலி ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். எங்க டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா SL2ல நீங்க 10 மினிட்ஸ் ஸ்பேஸ்ல இருந்து 3.5 மினிட்ஸ் ஸ்பேஸ் வரையும் நீங்க உங்களால ஓட முடியும். நோசா ட்ரை 16ல 3, 4, 5, 6 மினிட்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கும் ஸ்லோவா ஓடுறீங்க 7, 8, 9, 10 மினிட்ஸ் ரேஞ்சில் ஓடுறீங்கன்னா உங்களோட ஆங்கிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். பிகாஸ் இதோட ராக்கரை பாருங்க அக்ரெசிவா இருக்கு கம்பேர்ட் டு SL2. ஏன்னா இந்த ஷூ ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறதுக்கான ட்ரைலத்தான் ஷூன்றனால இந்த ராக்கர் அக்ரெசிவா இருக்கும். நீங்க ரொம்ப பிகினர் ரொம்ப தான் ஸ்லோவா ஓடும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து அந்த ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணணும். பட் ரெண்டு ஷூமே ஸ்பீட் ஷூ தான். ஸ்டெபிலிட்டி ஷூல சுத்தமா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரே இருக்காது. ரெண்டுத்துக்குமே பாருங்க அக்ரெசிவ் கட் இருக்கு. அதனால உங்களுக்கு ஆங்கிள் ஸ்டெபிலிட்டிலாம் இல்லைன்னா உங்களால ஸ்லோவா ஓடுறது ரொம்ப கஷ்டம். இந்த ரெண்டு ஷூல நான் எதை சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் இப்பதான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு ஆங்கிள் ஸ்டெபிலிட்டிலாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னா SL2 சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் 10 மினிட்ஸ்ல இருந்து நான் 5, 6 மினிட்ஸ் வரையும் என்னால் ஓட முடியும். இதுவே நான் கொஞ்சம் இன்டர்மீடியட்டா இருக்கேன், இல்லைன்னா நான் பிகினர் தான் பட் ஸ்டில் நான் ஒரு 6, 5, 3, 4 மினிட்ஸ் ரேஞ்சில் ஓடுவேன் அப்படின்னா அதுல நான் நோசா ட்ரை 16 நான் சூஸ் பண்ணுவேன். அதுக்காக நோசா ட்ரை 16 ஸ்லோவா ஓட முடியான்னு சொல்ல வரல. இந்த அக்ரெசிவ் ராக்கர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்க ஆங்கிளை வேலை பார்க்க வைக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி வேற எந்த ஷோலாம் கம்பேர் பண்ண கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் ரிவ்யூ பண்ணி ஷேர் பண்றேன், அதையும் பாருங்க. ஹாப்பி ரன்னிங், பீஸ்.